எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம வாழ்க்கையில விதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம். எல்லாம் தலையில எழுதினபடிதான்ப்பா நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். வாழ்க்கைங்கிறது ஒரு சிலருக்கு வரமாவும் சிலருக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாவும் அமையறதுக்கு என்ன காரணம்? இது எல்லாமே நாம செஞ்ச முன் ஜென்ம கர்ம வினை அப்படின்னு கூட சொல்லலாம். உடம்போட ஒட்டின நிழல் மாதிரி கூடவே வர்றதுதான் நம்மோட கர்ம வினை. அதற்கு ஏற்பதான் எல்லாமே நிகழும். எல்லா தகுதிகளும் இருந்தும் ஒருவர் கஷ்டப்படுறதுக்கும், ஒரு தகுதியுமே இல்லாம ஒரு சிலர் நல்லா வாழ்றதுக்கும், நல்ல சுகமா வாழ்றதுக்கும் காரணமும் இந்த கர்ம வினைதான். இதுல இருந்துதான் நம்மளோட விதி, அதாவது நம்ம தலையில எழுதி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விதி இந்த கர்ம வினையில இருந்து பிறந்ததுதான் அந்த விதி. இந்த விதிய நம்ம மதியால வெல்ல முடியுமா? இந்த கதைய முழுசா கேளுங்க. இதோட லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன். நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல இதுல ஏதாவது மாற்றங்கள், நீங்க அப்படி சொன்னா நல்லா இருக்கும், இப்படி சொன்னா நல்லா இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க. உங்களோட அறிவுரைப்படி என்னோட தவற நான் திருத்தி இன்னும் நிறைய பதிவுகளை உங்களுக்கானதா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.